விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இலவு காத்த கிளி கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி தமிழ்நாடு அரசியல்ல இலவு காத்த கிளி ஒண்ணு இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பேச போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். குறிப்பா சொல்லணும்னா நம்ம சேனலை பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக அந்த சப்ஸ்கிரைப் அவசியம் அப்படின்னாக்க, நாங்கள் உடனடியாக போடுவது அப்பதான் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். உடனடியாக நம்ம என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்கிறோம், தமிழ்நாடு அரசியல் காலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கிறது என்ற தகவல் உடனடியாக உங்களை வந்து சேரும். அதனாலதான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது. சரி, தமிழ்நாட்டினுடைய ஒரு இலவு காத்த கிளி அப்படி யாருன்னாக்க, இருக்கிறதுலே தமிழ்நாடு அரசியல்ல இந்த மாதிரி ஒரு இலவு காத்த கிளியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. நம்ம விஜய் தான். விஜய் அவர்கள் வந்து விஜய் தரப்புல அவருக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு காங்கிரஸ் மட்டும்தான். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2 ஆண்டு காலமாக ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கடையை விரித்து வைத்து காத்திருந்தார்கள். வேடன் வலையை விரித்து வைத்து காத்திருந்ததை போல இவர் கடையை விரித்து வைத்து காத்திருந்தார். அந்த கடைக்கு கஸ்டமர் யாருமே வரல. கடையில என்ன இருக்குன்னு எட்டி பார்க்க கூட எவனும் வரல. எட்ட இருந்தே அந்த கடை இப்படிதான் இருக்கும், அந்த கடையோட நிலைமை இப்படிதான் இருக்கும், அந்த கடையோட பொருட்களோட குவாலிட்டி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு எட்ட பார்த்தே மூக்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாரும். அது போலதான் தாவேகாவினர் தங்கள் கடையை விரித்து வைத்து 2 ஆண்டு காலம் ஆகியும் ஒரு சின்ன ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட அவர்களை போல சீண்டவில்லை. திருமாவளவனை கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தாரு நம்ம விஜய் அவர்கள். திருமா எங்க கூட கூட்டணிக்கு வந்துருவாரு, ஆதவ அர்ஜுனா வச்சு நாங்க பேசிட்டோம், எங்க கூட வந்துருவாரு. ஆதவ அர்ஜுனா அப்படிதான் பேசி நம்ப வச்சிருந்தாரு அண்ணன் விஜய் அவர்களை. அப்போ அவர் என்ன நம்பிக்கிட்டு இருந்தாருன்னா, திருமாவளவன் நம்ம கூட வந்துருவாரு, அவரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்துருவாருன்னு சொல்லிட்டு இவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்தார்கள். விகடன் மேடையெல்லாம் ஏறி திருமா அவர்களுடைய மனது நம்முடன் இருக்கிறது, உடல் மட்டும்தான் அங்க இருக்கிறது, அவருடைய உயிர் இங்க இருக்கிறது அப்படிலாம் விஜய் பேசினதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அளவிற்கு திருமாவளவனுக்கு முக்கியம் கொடுத்து விஜய் அவர்கள் அவ்வளவு கத்தினாலும் கூட திருமா அவர்கள் கொஞ்சம் கூட அசையவில்லை. என் உடலும் அங்கல்ல, என் உயிரும் அங்கல்ல, நான் மொத்தத்தையும் அறிவாலயத்துல அடமானம் வச்சுட்டேன், எப்பவே என் தன்மானம் முதற்கொண்டு அறிவாலயத்துல அடகு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவரு எட்டி கூட பார்க்கல. என்ன மிச்சம், அந்த கட்சியில இருந்து ஆதவ அர்ஜுனாவை நீக்கி விட்டு விஜய் தரப்புல தூக்கிட்டு போனதுதான் மிச்சம். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல யாருமே வரல. இவங்க தேமுதிக நம்ம பக்கம் வரும், டிடிவி தினகரன் அவர்கள் நம்ம பக்கம் வருவாங்க, ஓபிஎஸ் நம்ம பக்கம் வருவாரு, சசிகலா நம்ம பக்கம் வருவாங்க, பாமக நம்ம பக்கம் வருவாங்க, குறிப்பா ராமதாஸ் பிரிவு நம்ம பக்கம் வரும்னு சொல்லிட்டு இதையெல்லாம் இவர்கள் இலவு காத்த கிளியாக காத்துக்கிட்டே இருந்தாங்க. யாராவது ஒருத்தன் வந்துட மாட்டாங்களா, இந்த சின்ன கட்சி இவங்க கூட வந்துட மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்களை நம்பி ஏன் தேமுதிக கூட போகல? 1% கீழே இருக்க தேமுதிக கூட ஏன் போகவில்லை? ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியல் களம். ஏற்கனவே 2016 இவர்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி என்பதை ஆரம்பிச்சு விஜயகாந்த் என்ற பர்னிச்சரை உடைத்த வரலாறு எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பட்சத்துல அவங்க எப்படி போவாங்க? அதனால ஒருவர் கூட போகல. அதுவும் குறிப்பா டிடிவி தினகரன் எத்தனை அரசியல்வாதியை பார்த்துட்டு வந்தவர், எத்தனை பல்டிகளை பார்த்துட்டு வந்தவர், அவர் எப்படிங்க வருவாரு? ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சர், நேற்று ஆரம்பிச்ச கட்சியில் வந்து தன்னை இணைச்சுக்குவாரா? அப்ப இந்த செங்கோட்டையின் பேச்செல்லாம் நீங்க நம்பலாமா? அப்போ செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா இவங்க 2 பேர் பேச்சையும் கேட்டு இன்றைக்கு நடுத்தருவுல நிற்கிறாரு. காங்கிரஸை கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தியுடன் இருக்கக்கூடிய தொடர்பு மூலமாக ஆதவ அர்ஜுனா இதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தார், விஜய் காதுல ஓதிக்கிட்டே இருந்தாரு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களெல்லாம் கூட்டு வர்றது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த 2 பேருமே இந்த 2 பர்னிச்சர்களையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. யாருமே இவர்கள் பக்கம் வரவில்லை. அப்போ இவர்களுக்கு இருந்த கடைசி ஆயுதம், கடைசி வாய்ப்பாக இருந்த காங்கிரஸ், அந்த காங்கிரஸும் இன்றைக்கு கைவிட்டு போயிடுச்சு. திமுக கூட்டணியில போய் சேர்ந்து போன தடவை 25 வாங்கினாங்க, இன்னைக்கு 3 சீட்டு சேர்த்து 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கியிருக்காங்க. அந்த 3 சீட்டுக்காக 3 மாசமா இவனுக்கு முக்கிட்டு இருக்கானுங்க காங்கிரஸ்காரனுங்க. இதுக்காரா மானங்கட்ட பேச்சு பேசிட்டு இருந்தீங்க 2 பேரும் நீங்க? இவங்க அவங்களை திட்டுறது, அவங்க இவங்களை திட்டுறது, என்னென்ன டிராமா. நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், இவனுக்கு விஜய் வச்சு வியாபாரம் பாக்குறானுங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம். அந்த வியாபாரம் நேற்றோடு முடிந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களுக்கு விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசை இருந்தது. உண்மையாகவே ராகுல் காந்தி தயாராக இருந்தார் விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு. ஆனால் விஜய் தரப்புல இவங்க அதை எப்படி கையாள்வது, எப்படி பேசுவது, அந்த முதிர்ச்சியின்மையால் இந்த கூட்டணியை இவங்க விட்டுருக்காங்க, கைவிட்டுறாங்க இந்த கூட்டணியை. ஏன்னா காங்கிரஸ் வந்து டிசம்பர் மாசமே தேர்தல் பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழுவை அமைச்சிட்டாங்க. அந்த குழுவினான பொறுப்பாளர்களை அமைச்சிட்டாங்க.
ஆனால் தாவேகா தரப்புல இருந்து நான் ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன் மட்டும்தான் சொன்னானுங்களே தவிர இவர்கள் தரப்புல அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்ற ஒரு குழுவே அமைக்கப்படவில்லை. அப்படி ஏதாவது ஒரு குழு அமைச்சிருந்தா தானே அவங்க அந்த குழுவுடன் பேசுவாங்க. இத்தனைக்கும் விஜய் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், யாருமே ரீச் பண்ண முடியல. ஏன்னா இவனுக்கு குழப்பத்திலே இருக்கானுங்க தாவேகாவினர். இப்போ காங்கிரசுடன் கூட்டணி வேண்டும் அப்படின்னு ஆதவர்ஜுனா விரும்புறாரு. புஷி ஆனந்த் காங்கிரசுடன் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி யாருடனுமே கூட்டணி வேண்டாம், விஜய் என்ற ஒற்றை முகம் போதும் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி நினைக்கிறாரு. இப்படி 3 பேரும் 3 விதமா நினைச்சா காங்கிரஸ் யார் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தும்? 2004 ஏற்பட்ட கூட்டணி, அந்த கூட்டணியை திமுக கூட்டணியை உடைப்பதற்கு ராகுல் காந்தி தயாராக இருந்தார். விஜய்க்காக உடைத்து விட்டு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருந்தார். காங்கிரசினுடைய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் விஜய் கூட கூட்டணி வைக்கலாம்னாங்க. நம்ம கே.சி. வேணுகோபால் அவர்கள் இந்த காங்கிரஸ் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்பி இவங்களெல்லாம் பேசும்போது பெரும்பான்மையானவர்கள் தாவேகாவுடன் கூட்டணிக்கு போலான்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு திமுகவிடம் போயிருக்கிறார்கள் என்றால் தாவேகா அவர்களை மிஸ் பண்ணிடுச்சு. தாவேகா அந்த வாய்ப்பை விட்டுட்டாங்க. யாருக்கு போய் பேசுறது, யாருக்கிட்ட பேசுறது வாய்ப்பே விட்டுட்டாங்க. கடைசி நேரத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஹைதராபாத்ல இருக்காங்க. அப்பதான் தாவேகா தரப்புல இருந்து யார் அனுப்புறாங்க? ஆதவர்ஜுனாவை கடைசி நேரத்துல அனுப்புறாங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் கெடு விதிச்சிருக்கிறது திமுக, அந்த நேரத்துல ஆதவர்ஜுனா அனுப்புறானுங்க. இவனுக்கு எவ்வளவு பெரிய தற்கூரிகள் இப்ப தெரியுதா? ஏண்டா ஒரு தேசிய கட்சி என்ன ராகுல் காந்தி வந்து பனையூர் வீட்டு முன்னாடி நிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு குழுவை ஒண்ணு அனுப்பி வச்சிருந்தா அவங்க பார்த்திருப்பாங்க. ஆதவர்ஜுனாவை ஏன் தெரியுமா பார்க்கல? ஆதவர்ஜுனா அப்பாயின்மெண்ட் கேட்டு ஏன் தெரியுமா ராகுல் காந்தி கொடுக்கல? ஆதவர்ஜுனாவுடைய கடந்த கால வரலாறு ராகுல் காந்திக்கு தெளிவாக தெரியும். இந்த ஆதவர்ஜுனா சபரிசனுடனும் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துடனும் பெண் நிறுவனத்துடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டவன் இந்த ஆதவர்ஜுனா. அவனை நம்பி எப்படி பேசுவாங்க காங்கிரஸ் தலைவர்கள்? எப்படி பேசுவாங்க சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கைக்குரிய நபர் ஆதவர்ஜுனா. அரசியல்ல மட்டும் இந்த மாதிரி ரகசிய பேச்சுவார்த்தைகள், கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நம்பிக்கையான ஆள், கட்சியில விசுவாசமான ஆள் கிட்ட மட்டும்தான் 2 கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. இப்பேற்பட்ட சூழல்ல ஆதவர்ஜுனாவை நம்புவதற்கு காங்கிரஸ் தயாராக இல்லை. ஏன்னா சபரிசனுடன் இன்றைக்கு வரைக்கும் நெருக்கமான உறவில் இருக்கிறார். ஸ்டாலின் குடும்பத்துடன் நெருக்கமான உறவில் இருக்கிறார் ஆதவர்ஜுனா. அதனாலதான் கரூர் சம்பவத்துல ஆதவர்ஜுனா மீது வழக்கு போடல. அந்த விஜய் கூட கார்ல இருந்து ஆதவர்ஜுனா மேல வழக்கு போடல. அந்த இடத்திலே இல்லாத சி.டி. நிர்மல்குமார் மீது வழக்கு போட்டுச்சு தமிழ்நாடு காவல்துறை. இப்ப புரியுதுங்களா இந்த உறவு? எப்படி ராகுல் காந்தி அவரை சந்திக்க அனுமதிப்பாரு? எப்படி ராகுல் காந்தி அவரை சந்திச்சு பேசுவாரு? இப்படிப்பட்ட நபரை திமுகவுடன் கூட்டணியை முறிப்பதை பற்றி திமுகவினுடைய ஆதரவாளராக, திமுகவினுடைய ரகசிய ஒற்றனாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவுடன் எப்படி பேசுவாங்க காங்கிரஸ் தலைவர்? செம்ம காண்டாயிட்டார் ராகுல் காந்தி. ஆதவர்ஜுனாவை அனுப்பின உடனே அவனை வெளியில போக சொல்லு, முதல்ல அவனை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு தான் அப்புறமா தான் இது செல்வ பெருந்தகையையும் ப. சிதம்பரத்தையும் பேச சொல்லி நேரடியாக அந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை அப்புறமா தான் ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் ஓடி வந்தாங்க அறிவாலயத்துக்கு. அது வரைக்கும் தாவேகாவுடன் கூட்டணி வச்சிடலான்ற முடிவுல தான் காங்கிரஸ் இருந்தது. ஹைதராபாத்ல ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு 3 பேர் வீணா போனவன் உட்காந்து பேசுவானுங்கல்ல, வலை பேச்சா என்ன அந்த கருமாந்திரம், ஊர்ல அடுத்தவன் பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்றத பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்களா 3 பேர், அந்த பிஸ்மி அப்புறம் கூட அந்தன அந்த மாதிரி 3 பேர். அந்த 3 பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தானுங்க? நீங்க என்ன பாருங்க, பிப்ரவரி 28க்குள்ள இந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, எங்களுக்கு சோர்ஸ் வந்துருச்சு, விஜய் தரப்பு பேசுறாங்க, அங்க பேசுறாங்க அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க விஜய்க்கு ஆதரவா. நாங்க தான் சொல்லிட்டு இருந்தோம், டேய் இது வேலைக்கு ஆகாது, அவங்க வச்சிட்டு வரமாட்டாங்கன்னு. அப்படி இருந்தும் கூட ராகுல் காந்தி ஒரு ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தார். புதுச்சேரி மாநிலம், கேரள மாநிலம், இதனுடைய காங்கிரஸுடைய எதிர்காலத்தை நினைத்து அவர் வந்து அந்த கூட்டணியை திமுக கூட்டணியை 10 ஆண்டுகளுக்கு மேலான அந்த திமுக கூட்டணியை உடைப்பதற்கு கூட ராகுல் தயாராக இருந்தார். ஆனால் அந்த முதிர்ச்சியின்மையால் இன்றைக்கு தாவேகா அவர்களை கைவிட்டு விட்டது, அந்த வாய்ப்பை விட்டு விட்டது. இப்ப கடைசியா என்ன தெரியுமா, எவனுமே கூட்டணிக்கு வரலன்னு வச்சுங்களேன், அந்த ஒத்தையா நிக்கிறவனுடைய கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா? மக்களுடன் தான் எங்கள் கூட்டணி, யாருடனும் கூட்டணி இல்லை, எங்கள் கூட்டணி மக்களுடன் தான் அப்படின்னு எடுத்துருவானுங்க. அந்த டோனை இன்னைக்கு விஜய் எடுத்திருக்காரு. அப்ப மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னா அப்புறம் என்ன மையத்துக்கு நீ ஆட்சியில பங்கு தர, அதிகாரத்துல பங்கு தரன்னு சொன்ன? சொல்லு பாப்போம், எதுக்கு சொன்ன? ஏன்னா மக்களுக்கு அதிகாரத்துல பங்கு தர போறியா? சொல்லு. 6 கோடி 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 8 கோடி பேர் அமைச்சராக போறியா என்ன? இப்ப தெரியுதா இவனுக்கு எதுக்காக பல்ட்டி அந்த பல்ட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? அப்ப காங்கிரஸ் வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு பனையூருக்குள்ளே படுத்துக்கிட்டு இருந்தா காங்கிரஸ் வராது. ஒரு அரசியல் கட்சினா தேர்தல் வரும்போதுனா ஒரு குழு அமைக்கணும்.
அந்த குழு இன்னொரு கட்சியின் குழுவுடன் பேசும். அப்படிதான் கூட்டணி அமையும், இப்படிதான் கூட்டணி அமைக்கணும். அப்போ ஒரு தேசிய கட்சியின் உங்க பனையூர் பங்களால காத்து கிடக்கணும்னு விஜய் நினைக்கிறாரா என்ன? சரி, இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில ஆட்சி அதிகாரத்துல எல்லாத்துலயும் பங்கு தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, உங்க தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்ன? டிவிக்கு தேர்தல் பேச்சுவார்த்தை அந்த குழுவினுடைய பெயர் என்ன? யார் யாருக்கெல்லாம் இருக்கிறாங்க அதுல சொல்லுங்க பாப்போம். யார் அந்த பேச்சுவார்த்தை குழுல இருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் அமைக்கலைங்க. எல்லாரும் எல்லா கூட்டணியும் போய் சேர்ந்துட்டு எல்லாரும் பங்கெல்லாம் பிரிச்சுட்டாங்க. இவனுங்க இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க பனையூர்ல கனவுல, நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம், யாராவது கூட்டணிக்கு வந்துருவானுங்க. அப்ப இருந்த கடைசி வாழ்க்கையும் தாவேகா விட்டு விட்டது. காங்கிரஸ் தயாராக இருந்தது, திமுகவுடன் கூட்டணி முறிக்க காங்கிரஸ் தயாரா இருந்தது. உதாரணத்துக்கு ஜனநாயகன் பட விவகாரத்துல திமுக காரனே நவதுவாரத்தை பொத்திக்கிட்டு இருக்கும்போது முதல்ல குரல் கொடுத்தது நம்ம ராகுல் காந்தி தான். காங்கிரஸ்காரங்களுடைய கடைமட்ட தொண்டல் வரைக்கும் விஜய்க்காக முட்டு கொடுத்தாங்க, கடைசி தொண்டர் வரைக்கும் விஜய்க்காக முட்டு கொடுத்தாங்க, ஜனநாயகன் படத்தை இந்த மாதிரி தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் அவர்களே பேசல. ஆனா அதுக்கு கூட ஒரு நன்றி தெரிவிக்காதவன் தான் இந்த விஜய். விஜய் யாருக்கு தான் நன்றி தெரிவிச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஒருவருக்கு நன்றி தெரிவித்திருக்காரு. ஆனா மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். இப்ப தஞ்சையில் நடந்ததுல மீட்டிங்ல மு.க. ஸ்டாலினுக்கு தான் நன்றி தெரிவித்தார். இது வரைக்கும் அவரை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்ட யாருக்குமே இவன் பொது வெளியில நன்றி சொன்னது கிடையாது. அதிமுக எத்தனை முறை இவனை காப்பாற்றி விட்டது? கரூர் விவகாரத்துல காப்பாத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி, மெர்சல் பட விவகாரத்துல காப்பாத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஒரே ஒரு நன்றி சொல்லியிருப்பானா இந்த நன்றி கேட்டவன்? சொல்லலையே. இந்த ஜனநாயகனுக்காக ராகுல் காந்தி குரல் கொடுத்தார், ஒரு நன்றி சொன்னானா? சொல்லலையே. ஏன் நன்றி அப்படின்னு சொல்றதால என்ன குறைஞ்சா போயிடுவான்? ஏன்னா நீ உனக்கு கூட்டணிக்கா கூப்பிடுறாங்க, நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன ஆயிட போற? அப்ப இப்பேற்பட்ட நன்றி கெட்டவனை நம்பி எப்படிங்க மத்த கட்சியா கூட்டணிக்கு வருவாங்க? அப்போ நல்லா தெரியுது, அந்த சின்ன லெட்டர் பேட் கட்சிக்கு கூட தெரியுது, இந்த தாவேகாவுல இருக்கிறவனுங்க அரசியலுக்கு லாயக்கு இல்ல, அரசியலை எப்படி நடத்தணும்னு தெரியாத பசங்க, பிள்ளாகா பசங்க, இவனுங்களை நம்பி நாமளும் போய் நடுக்கடல்ல விழணுமா அப்படின்னு சொல்லிட்டுதான் சாதாரண ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட விஜயை சீண்டவில்லை. தமிழ்நாட்டினுடைய உச்ச ஸ்டாரு 1000 கோடியை விட்டுட்டு வந்தாரு. தமிழ்நாடே இவர் பின்னாடிதான் இருக்குது, நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவனை நம்பி ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட வரல அப்படின்னா அப்ப தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய தகுதிய. இப்ப கடைசியா மக்களுடன் தான் கூட்டணி, இது கையால் ஆகாதவன் சொல்ற வேலை. மக்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான்னா அது கையால் ஆகாதவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அப்படிதான் நாம எடுத்துக்கணும். அப்போ கைக்கு கிட்ட வந்த அந்த பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொன்னார்ல கருணாநிதி, அந்த மாதிரி இன்னைக்கு பழம், அந்த காங்கிரஸ் என்ற பழம் நழுவி பால் டாயிலில் விழுந்து விட்டது. திமுக எனும் பால் டாயிலில் இவங்க பாலில் விழுந்து விழல. அப்போ இன்றைக்கு விஜய் அவர்கள் நடுத்தருவில் நட்டாற்றில் தனித்து விடப்பட்டுள்ளார். எலவு காத்த கிளியாக அவன் வருவான், இவன் வருவான், இவர் வருவார், அவர் வருவார், அவள் வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் வருவாளா அப்படின்னு படத்துல டைட்டில் வச்ச மாதிரி இன்றைக்கு அவர் வருவாரா அப்படின்னு டைட்டில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு உக்காந்துருக்காங்க. நம்ம லோயலா மணியும் இவரு நம்ம ராஜ்மோகன் அவங்க பேசுவாங்கல்ல, ஓ அவரு வராரா, ஓ அவருக்கையும் கூட்டிட்டு வராரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஓ அவரு போயிட்டாரா, ஓ அவரையும் கூட்டிட்டு போயிட்டாரா அப்படின்னு தான் நீங்க பேசிட்டு உட்காந்துருக்கணும். இப்படி எல்லா வாய்ப்பையும் கைவிட்டு விட்டு பிரச்சாரத்துக்கும் போவாம பனையூர்லயும் படுத்துக்கிட்டு ஜனநாயகன் பிரச்சனை, கரூர் சிபிஐ கேஸ் விவகாரம், எந்த ஒரு மீட்டிங் போனாலும் ஒருத்தனை கொண்டுட்டு வர்றது, என்ன பொழப்பு இது? இதுதான் அரசியலா என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இழவு காத்த கிளி யார் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டதா? நல்லா பாத்துங்க. இவனுங்க தான் சொல்றானுங்க போட்டி டிஎம்கேவா டிவிகேவான்னு. அதிமுக களத்துல இல்லையா? களத்தில் இன்றைக்கும் இல்ல, என்றைக்கும் களமாடக்கூடிய இயக்கம் அதிமுக தான், மக்களுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு 50 ஆண்டு கால கட்சியே களத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிட்டு போறேன்னா நாங்க பார்த்துட்டு என்ன சும்மா உட்கார்ந்து இருப்போமா? இன்னைக்கு நடுத்தருவில் நிறுத்திட்டாங்களா? யாரை நம்பி நீ நின்னையோ, யாரை நம்பி போனே, இன்னைக்கு மொத்த பேரும் நடுத்தருவில் நிறுத்திட்டாங்களா? இன்னொரு விஷயம், செங்கோட்டையன் விரைவில் அதிமுகவுக்கு வருகிறார், தாய் கழகம் திரும்புகிறார். இந்த நல்ல நியூஸை நோட் பண்ணிங்க. 2026 தேர்தல் முடிந்த பிறகு செங்கோட்டையன் அதிமுகவுக்கு வராரா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. செம்ம அப்செட்ல இருக்கார் செங்கோட்டையன். விஜய நெருங்கவே முடியல, விஜய் கிட்ட பேசவே முடியல, அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன். குறிப்பா ஆதவ அர்ஜுனா, புசி,
அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க 3 பேரை தாண்டி வேற யாராலையுமே உள்ள நுழைய முடியல. சிடிஆர் நிர்மல்குமாராலேயே உள்ள நுழைய முடியல. அந்த 3 பேரும் விஜய் அப்படியே கட்டி காப்பாத்திக்கிட்டு வராங்க. அந்த வேலையை இன்னைக்கு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார். விரைவில் அவர் தாய் கழகம் திரும்பினாலும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களே, அதிமுக மத்தியில நீங்க இழந்த செல்வாக்கை மீண்டும் வந்தாலும் மீண்டும் பெற முடியுமா என்னன்னு தெரியல. அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்னன்னு தெரியல. உங்க மரியாதையை நீங்க கெடுத்துக்கிட்டீங்க. தமிழ்நாட்டுல தனக்கு இருந்த தமிழ்நாடு அரசியல்ல இந்த தேர்தலில் தனக்கு இருந்த அத்தனை வாய்ப்புகளையுமே விஜய் இன்றைக்கு கோட்டை விட்டு நடுத்தெருவில் நட்டாற்றில் நிற்கிறார். மண் குதிரையை எடுத்துக்கிட்டு ஆத்துல இறங்கின கதை தான் இன்னைக்கு விஜயனுடைய கதை. சுத்தி இருக்கிற அந்த மண்ணு பொம்மைகள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டியதுதான். உங்களை பார்க்க வருவாங்க, கூட்டம் கூடுவாங்க, தலைவான கத்துவாங்க, கொடியை தூக்கி ஆட்டுவானுங்க, வந்து உங்களுடைய வாகனத்தினுடைய சக்கரத்தின் அடியில வந்து வண்டியை விட்டு விழுவானுங்க, சாவுவானுங்க, உங்களுக்கு பொண்டாட்டியாக கூட இருப்பதற்கு தயாரா இருப்பாங்க. ஆனால் அது எல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு உதவாது. அதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட்டு வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தை சொல்லுப்பான்னா கூட அவன் புட்டு வைப்பான். அப்ப இந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாத நபராக தான், அந்த கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாதவராகத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் இருந்திருக்கிறார். காங்கிரஸை கோட்டை விட்டாரு, காங்கிரஸும் போயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல சும்மா நிக்கிற அரசியல் கட்சியே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க இடத்துல போயிட்டு அவங்கவுங்க செட்டில் ஆயிட்டாங்க. இன்றைக்கு சீட்டு பேரங்கள்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. விரைவில் தேர்தலை சந்திப்பார்கள், வெற்றி பெறுவார்கள். இலவு காத்த கிளியாக விஜய் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். நன்றி.